நம்ம என்னடா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு பேட் நியூஸ் தான். இன்னொன்னு நீங்க சிஎஸ்கே, எம்எஸ் தோனி ஃபேனா இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸ் தாங்க. சரி என்னன்ட்டு சீக்கிரமா சொல்லுன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். எம்எஸ் தோனியோட ஜெர்சி நம்பர் வந்து அஃபிஷியலா ரிட்டயர் பண்ணிட்டாங்க. எம்எஸ் தோனி 2019லயே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டயர் ஆயிட்டார்ல. இப்போ அவரோட ஜெர்சி நம்பரான 7யும் இப்போ கூடயே சேர்த்து ரிட்டயர் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. இதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம்எஸ் தோனியோட ஜெர்சி நம்பர் 7 இருக்குல்ல, அது இந்தியாவில் யாராலையுமே நம்ம வியர் பண்ண முடியாது கிரிக்கெட் பிளேயராக இருந்தாங்கன்னா. இந்த நியூஸை கேட்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும், எம்எஸ் தோனியோட ஜெர்சி நம்பரை ரிட்டயர் பண்ணது. சரி, இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா மும்பை இந்தியன்ஸ் ஃபேனுக்கு ஒரு சேட் நியூஸ்னு சொன்னீங்க, என்னடா அதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், அதையும் கேளுங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு புது கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருடா அதுன்னு கேட்டிங்கன்னா ஹார்திக் பாண்டியா தாங்க. ரோஹித் சர்மா இனிமேல் மும்பை இந்தியன்ஸ்க்கு கேப்டன் கிடையாது. 5 ஐபிஎல் டிராஃபி வாங்கி கொடுத்த அவர் இன்னும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர்